எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி காலையிலிருந்து ஒரே போராட்டமாகவே இருக்கிறது நண்பர்களே. பெருசாக விருப்பம் இல்லை மார்க்கெட்டில் காலையில் வரைக்கும். ஏன் அப்படின்னா 26,000 ரொம்ப தூரமாக 25,700 அப்படின்னு தான் இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் 26,000 நெருங்கி வந்தாலும் 26,000 தாண்டாத வரைக்கும் நம்மளுக்கு இதில் ஒன்றும் புண்ணியம் இல்லை அப்படின்ற மாதிரி பல பேர் விருப்பம் இல்லாமல் ரொம்ப விரக்தியாக தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு செய்தி, இந்த செய்திக்கெல்லாம் உண்மையில் நிஃப்டி 200-300 பாயிண்டினுடைய வாலட்டிலிட்டியை காமிச்சிருந்துருக்கலாம் சர்வ சாதாரணமாக. அதாவது அமெரிக்கா ஃபெட் ரேட், அவங்களுடைய ஃபெட் ரேட் கட் 0.25% பண்ணியிருக்காங்க. ஸோ 2022 அவங்களுடைய வட்டி விகிதம் என்னவா இருந்ததோ அந்த லெவலுக்கு இப்போ குறைச்சி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட் என்பதை காமிச்சிருக்கணும், ஆனால் காமிக்கல. ஏன் தெரியுங்களா? அமெரிக்காவுக்கு நம்மளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ட்ரேட் டீல், அது எல்லாம் தான் பெரிய விஷயம். அல்லது அமெரிக்காவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் நம்ம ரெண்டேத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ட்ரேட் டீல், இது சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி வரும்பொழுது தான் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு வருமானம் என்பது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அது இல்லையே. அதனால நீ 1/4% குறைச்சா என்ன, இல்லை ஆஃப் தான் குறைச்சா என்ன? சின்ன வயசில் ஏதாவது ஒரு ஹீரோ பார்த்தோம்னா அவங்க ஏதாவது ஆக்ஷன் பண்ணால் அதே மாதிரி நம்ம பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆசை வரும். ரஜினி மாதிரியான ஆட்கள் செய்வது நம்மளும் செய்வோம். அது மாதிரி தான் அமெரிக்கா தற்போது நம்ம மேலே 50% டேரிஃப் போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெக்சிகோ என்ற நாடும், இந்தியா மட்டும் இல்லை ஏஷியாவில் பல்வேறு நாடுகள் மேலே ஆல்மோஸ்ட் 50% டேரிஃப். அதாவது நிறைய நாடுகளில் காசு இல்லைங்க நண்பர்களே, அவங்ககிட்ட நிறைய டெஃபிஷிட் இருக்குது. அவங்க என்ன பட்ஜெட் போடுறாங்களோ அதை செலவு பண்ணுறதுக்கு டெஃபிஷிட் என்பது இருக்குது. இப்போ இந்த ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப் கட்டணம் உயர்த்தினதுனால அமெரிக்க நாட்டுக்கு கஜானா நிறைய அளவில் நிரம்பி வழியுது. அமெரிக்கர்கள் கஷ்டப்படுறாங்க, இருந்தாலும் அவங்களுடைய கஜானா டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணதுனால நிரம்பி வழியுது அப்படின்றத பார்த்துட்டு நிறைய பேர் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மெத்தடை நீ எல்லாருமே ஃபாலோ பண்ணால் அரசாங்கங்களுக்கு ஜாலி, ஆனால் அந்த நாட்டில் ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன்களுக்கு கும்பா குட்டி தான். நண்பர்களே, இப்போ தான் ஒரு மிக முக்கியமான விஷயம். நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சமாவது லாபம் வருது, கொஞ்சமாவது வெற்றி கிடைக்குது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ரீட்டைலர்ஸ் தெய்வங்கள் தான். அந்த தெய்வங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை அள்ளி அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு மாதிரி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். கடைசிக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் பணம் போட்டவங்களாவது கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாக இருக்காங்க. ஸோ நவம்பர் மந்தில் ஆம்பி டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் எண்டட் ஸ்கீம்ஸில், இன்கம் ஆர் டெட் ஓரியன்டட் ஸ்கீம்ஸில் 25,000 கோடி பணத்தை வெளியெடுத்திருக்காங்க. அப்போ அங்கிருந்து பணத்தை எடுத்து ஒரு வேளை ஈக்விட்டி குரோத் ஃபண்ட்லாம் பணம் போட்டிருக்காங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. அதுக்கு நம்ம அக்டோபர் மாதத்தினுடைய தகவலை போய் பார்க்கணும். அதில் ஆல்மோஸ்ட் 1,51,000 கோடி முதல்ல போட்டிருந்தாங்க போன மாதம். ஒருவேளை மார்க்கெட் இறங்கிடுச்சு, அதனால் ஈக்விட்டியில் கொஞ்சம் வாங்கிக்கலான்னு யாராவது விவரமாக இருக்கிறவங்க அங்கே விற்றுட்டு அப்புறம் இதில் வாங்கினாங்களான்னு தெரியல. அதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்களா, டிவிடெண்ட் வாங்கி வண்டி ஓட்டுறது யாருக்குமே பிடிக்கல. டிவிடெண்ட் ரிலேட்டடான ஸ்கீம்ஸில் 277 கோடி போன மாதத்தில் பணத்தை வெளியே தான் எடுத்திருக்காங்க. ஆமாம், நாங்களே ரிஸ்க் எடுத்து ரஸ்க் சாப்பிட்லான்னு தான் வர்றோம். அப்புறம் இங்கே ஸ்டாக் மார்க்கெட்லேயும் டிவிடெண்ட் மட்டும் வாங்கி என்ன பண்ணுறது? மணந்தால் மகாதேவி இல்லை ஏல் மரண தேவி அப்படின்ற மாதிரி துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மெத்தை அப்படின்ற மாதிரி ஈக்விட்டி ஓரியன்டட் ஸ்கீம்ஸ்லேயும் டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டை தவிர்த்து இன்னும் அக்ரெசிவாக இருக்கக்கூடிய ரிஸ்க் ப்ரொஃபைல் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய பல்வேறு ஃபண்டுகளில் தான் முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் போன்ற ஸ்கீம்ஸ்களையும் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. எப்படியோ நம்மளை காப்பாற்றுகின்ற தெய்வங்கள் வேறு யார் இல்லை, நம்ம ரீட்டைலர்ஸ் தான். அதே மாதிரி நம்மளை காப்பாற்றாத ஒரு தெய்வம்னா இந்த டாடா மோட்டர்னுடைய பேசஞ்சர் வெஹிக்கிள் தான். அங்கே நடக்கிறது என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியாது. என்ன நடந்திருக்கு அப்படின்றது வேணால் நம்மளுக்கு தெரியும். இந்த டாடா மோட்டர்னுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் கீழிருந்து மேலே ஏறி 373ன்னு போயிட்டான். இந்த டாடா மோட்டர் பேசஞ்சர் 450 ரூபா ரேஞ்சு மேலிருந்து கீழே இறங்கி அதுக்கும் கீழே போயிட்டான். என்னப்பா இது, ரொம்ப பெரிய மாற்றமாக இருக்கே அப்படின்ற மாதிரி பல பேர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இப்படி கீழே விழுந்து கிடக்குறீங்களே, நீங்கள் ஒரு முறையாவது உங்களுடைய பழைய ரேட்டு 450 பக்கத்தில் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீ சரிவடைஞ்சதை அடைஞ்சிட்ட,
சரி நீ மேலே சரிவியாவது நீ நிறுத்தலாம்ல, நீ மேல் நோக்கி ஏறி வராட்டி கூட பரவாயில்ல, ஒரு 2-3 மாதத்துக்கு இப்படியேவாது நீ சுற்றிக்கிட்டு இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் பல பேர்த்தினுடைய எதிர்பார்ப்பு. நண்பர்களே, ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 2 ஐபிஓ ஓப்பன் ஆயிருக்கு. சமீபத்தில் மீஷோ அப்படின்ற ஐபிஓவை நிறைய பேர் தவறு விட்டுட்டாங்க. அவங்க தவறு விடல, அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் சதி பண்ணிடுச்சு, அவங்க பேரை குலுக்கல் முறையில் எடுக்காம விட்டுருச்சு. இந்த சமயத்தில் 2 ஐபிஓக்கள் தற்போது ஓப்பனில் இருக்கு. ஒன்று நெப்ரோகேர் ஹெல்த் சர்வீசஸ் அப்படின்ற ஐபிஓ, அதனுடைய கடைசி டேட் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா டிசம்பர் 12 அப்படின்றது க்ளோஸ் ஆகுது. இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4% கெயினில் தற்போதைக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவல் லிஸ்டிங்கில் வந்து என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி இந்த பார்க் மெடிவேர்ல்டு ஐபிஓ, இந்த ஐபிஓனுடைய க்ளோஸ் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் டிசம்பர் 12 என்பது. இந்த ஐபிஓனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்பது இதுவும் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு 7% அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கு. என்னப்பா ஐபிஓக்கள் நீங்க, உங்ககிட்ட ஒரு செலுசெலுப்பு இல்லையே, ஆத்தாடி ஆத்தாடி அப்படின்ற மாதிரி. நண்பர்களே, 2 ஸ்டாக்ஸில் வந்து ஒரு அப்டேட் அப்படின்றது இருக்கு. அதாவது சின்ன வயசில் நாம் எப்படி அங்கேயும் இங்கேயும் ஜம்ப் பண்ணி ஆடிக்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி பெரிய விலை ஷேர்களில் இந்த பெக்டர்ஸ் ஃபுட் அப்படின்ற ஒரு பங்கு, பாரத் ரசாயன் அப்படின்ற பங்குலாம் நாளைக்கு வந்து எக்ஸ்டேட், எதுக்குன்னா ஸ்பிளிட் அண்ட் போனஸுக்காக. ஸோ இது போன்ற ஷேர்கள்லாம் அந்த மாதிரி ஸ்பிளிட் ஆனதுக்கப்புறம், போனஸ் ஆனதுக்கப்புறம், சிறிய விலை ஆன பிறகு அதுக்கப்புறம் அதனுடைய மூவ்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்கும். இப்போ கூட சமீபத்தில் டாடா மோட்டர்னுடைய மூவ்மெண்ட் வந்து 450 ரூபா ரேஞ்சிலிருந்து இப்போ டாடா மோட்டர்னுடைய பேசஞ்சர் வெஹிக்கிள் கீழே தான் வந்து கிடக்கு. நீங்கள் பெரிய விலையாக இருக்கும்போது பெருசாக ஏறி இறங்கிட்டு தான் இருக்கீங்க, சிறிய விலையாக இருக்கும்போது பெரிய லெவலில் ஏறி இறங்கிக்கிட்டு தான் இருக்கீங்க, ரொம்பவுமே வால்டிலிட்டியாக தான் இருக்கீங்க. நண்பர்களே, நம்மளும் யோசிச்சுக்கிட்டு தான் இருப்போம், என்ன கன்றாவி இது, இன்னுமே அந்த அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய ட்ரேட் டீல் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. இதே மாதிரி தான் பல பெரிய தலைங்கள் நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம இந்தியாவினுடைய எக்கனாமிக் அட்வைசர், சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் நாகேஸ்வரன் அவர்கள் கூட என்ன நினைக்கிறாருன்னா, கடைசிக்கு அடுத்த வருஷம் மார்ச்சுக்குள்ளேயாவது டீல் நடந்துரும் தான் நாங்கள் நினைக்கிறோம். அப்படி நடக்கலைன்னா எல்லாத்துக்கும் அது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, மேபி இப்போ தள்ளி போகிறதுக்கு என்ன காரணம்னா, நம்ம ஒன்று சொல்கிறோம், அவங்க ஒன்று சொல்கிறாங்க, மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். கடைசிக்கு மார்ச், அடுத்த வருஷம் மார்ச்சுக்குள்ளேயாவது சுமூகமான ஒரு நிலை எட்டப்படும் அப்படின்றதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. சரி, நம்ம மார்க்கெட்டில் தான் பெருசாக சந்தோஷம் இல்லை, உலகளவில் குளோபல் மார்க்கெட்ஸில் இந்த யூஎஸ் ஃபெட்டினுடைய ரேட் கட் எப்படி வேலை செஞ்சுருக்குன்னு நான் அங்கே போய் பார்த்தேன். அங்கே எல்லாமே சிகப்பினுடைய கட்டுப்பாட்டில் தான் மார்க்கெட் இருக்குது. உலகத்தில் பல இடங்களில் வந்து யூஎஸ் ஃபெட் ரேட் கட் என்பது இன்னும் பெருசாக மகிழ்ச்சி என்பது கொண்டு வரல. நண்பர்களே, இப்போ தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பேசணும். அதாவது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரேடிங் பண்ணும் பொழுது ஒரு ஸ்டாக்கை எடுக்கிறாங்க, ஒரு 8% 10% ட்ரேடர்கள் ஸ்டாப் லாஸ் போடுறாங்க. ஒன்று ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அதில் ஒரு 10% காலி, 2வது அட்டம்ப்ட் ஃபெயிலியர் ஆனால் 10% காலி, 3வது அட்டம்ப்டில் ஒரு வேளை 10% கிடைக்குதுன்னு வச்சிங்களேன், அப்போ அவங்களுக்கு நெட்டாக வந்து 10% லாஸ் என்பது ஆகுது. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு எடுக்கிறாங்க, நாங்கள் 10% லாஸுக்கெல்லாம் வெளியே வர்றதில்லை அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆகுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% லாஸு, 40% லாஸு, 60 வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். யாருமே ஒரு பங்கு எடுத்து எனக்கு 80% லாஸுங்க, 90% லாஸுங்க, அதாவது பல பங்குகள் ஸ்டாக் மார்க்கெட் விட்டே வெளியே போயிடுது, அது மொத்தமும் லாஸ் தான். டீலிஸ்ட் பண்ணிடுறாங்க, நஷ்டமாய் டீலிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸ் லாஸ் என்பது நான் 20 to 60 வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய கணிப்பு என்னன்னா, ஒரே ஒரு அட்டம்ப்ட் போகிறோம், அது என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வாங்கின விலையோ அல்லது ஒரு 4-5% ஏறினாவோ வித்துட்டு ஓடி வந்துடுறாங்க. அப்படி இருக்கிறதுனால தான் நிறைய பேர் இந்த மாதிரி அவங்களுக்கு நம்பிக்கை வர்றதில்லை. இந்த மாதிரி ட்ரேடிங் அவங்களால டிசிப்ளினாக பண்ணி ஜெயிச்சு வந்துட முடியும் அப்படின்றது ஏன் அவங்களுக்கு நம்பிக்கை வர்றதில்லைன்னா, ஏதாவது ஒரு பங்கில் லாக் ஆகி 40-50% போனாலும் ஏதாவது ஒரு சமயத்தில் அது ஒரு நல்ல பங்காக இருக்கும் பட்சத்தில் மேல் நோக்கி வர்றதுனால தான் நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை வர்றதில்லை. ஆனால் இவங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க. என்னன்னா, சில பங்குகள் இறங்குச்சுன்னா அது 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் எத்தனையோ வருஷம் கழிச்சு தான் அவங்க வாங்கின விலைக்கு வரும்பொழுது சில பேர் வித்துட்டு போகிறாங்க.
அப்போ அந்த 4 வருஷம் டைமை நீங்கள் செலவு பண்ணுறீங்கல்ல, அதுக்கெல்லாம் அப்புறம் என்ன அந்த கேள்விக்கு என்ன பதில்? அந்த 4 வருஷம் 2 வருஷம் வெட்டியே போகுதுல்ல, அப்புறம் அதுக்கெல்லாம் என்ன பதில்? நண்பர்களே, 2 மைக்ரோ கேப் பங்குகள். இந்த பங்குகளில் 2 விஷயம். இவங்கெல்லாம் அந்த செக்டர்னுடைய லீடராக இவங்க என்ன டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கல, இந்த டிப்ஸ் மியூசிக் அப்படின்ற ஒரு பங்கு 1.5% டிவிடெண்ட் ஈல்டு. இது ஒரு மைக்ரோ கேப் பங்கு தான், ஆனால் 1.5% டிவிடெண்ட் ஈல்டு என்பது கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா இருக்கு. இவங்க ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 174 கோடி அப்படின்ற மாதிரி 160 கோடி அப்படின்ற மாதிரி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்லாம் வந்து வெறும் 3 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ 100 கோடிக்கு மேலே லாபம் பண்ணுறாங்க. என்ன தொழில் பண்ணுறாங்கன்னா, இந்த மியூசிக்ஸ் ரைட்ஸை வாங்கி அதை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணுறது மற்றும் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ்லாம் இருக்குது. அப்போ இவங்களுக்கு ஈக்குவலாக இதே செக்டரில் வேறு பங்கு என்ன, இந்த சரிகமா அப்படின்ற ஒரு பங்கு. இவங்களுடைய ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 204 கோடி. ஸோ இந்த பங்குகளில் செக்டர் லீடர் என்பது சரிகமா அப்படின்ற பங்கு தான். இந்த டிப்ஸ் மியூசிக் என்பது அடுத்த இடத்துல வருது. இப்படி இருக்கும்பொழுது இந்த டிப்ஸ் மியூசிக் என்பதும் ஆல்மோஸ்ட் 52 வீக் லோவில் கவுந்து கிடக்குது. இந்த சரிகமா அப்படின்ற பங்கும் 52 வீக் லோவில் கவுந்து கிடக்குது. ஆக மொத்தம் இந்த செக்டரே வந்து திரிசங்கு நிலையில் இருக்குது. தன்னுடைய ஹையை மறுபடி திரும்பி போய் பிடிக்க போகிறாங்களா, லோவை பிடிக்க போகிறாங்களான்னு தெரில. பட் இந்த செக்டரில் லீடராக இருக்கக்கூடிய இந்த 2 கம்பெனிகளில் இந்த டிப்ஸ் மியூசிக்கில் என்ன ஒரு தகவல் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சமீபத்தில் ஒரு வால்யூம் என்பது நடந்திருக்கு. இனி அடுத்தது இந்த பங்கு என்ன செய்யும் தெரியல. அதே மாதிரி இந்த மெட் பிளஸ் அப்படின்ற பங்கு, இந்த மெட் பிளஸுமே வந்து ஒரு மைக்ரோ கேப்ல ஒரு பங்கு தான். இவங்க இருக்கக்கூடிய செக்டர் என்பது பார்த்தீங்கன்னா ஃபார்மசி ரீட்டைலர் ஸ்டோர் அப்படின்ற வச்சிருக்காங்க. இந்த பங்கு இந்த ஃபீல்டில் நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த மெட் பிளஸ் ஹெல்த் அப்படின்றது தான் அந்த செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது. இப்படி இந்த செக்டரில் ரொம்பவும் குறைவான பங்குகள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பங்கினுடைய வாலட்டிலிட்டி என்பது யாருனாலையும் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எதுக்குடா இப்படி மேலே கீழே கம்பு சுற்றுற மாதிரி, காலுக்குள்ளே கம்பு விட்டு சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரில. ஆக மொத்தம் இந்த பங்கு தற்போது ஆல்மோஸ்ட் 52 வீக் லோ அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல வந்திருக்கக்கூடிய இந்த மெட் பிளஸ் சமீபத்தினுடைய குவார்ட்டரில் என்ன ரிசல்ட் வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டரில் 56 கோடி அதிகமான லாபம். மொத்தத்துக்கு 42 கோடி போன குவார்ட்டரில், இந்த குவார்ட்டரில் 56 கோடி. சரி, உங்களுக்கு கடன்லாம் எவ்வளோ வச்சிருக்கீங்க அப்படின்னா, கடன் என்பது ஆல்மோஸ்ட் 1193 கோடி. கடன் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கடன் இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியினுடைய ப்ரொமோட்டர்கள் ஆல்மோஸ்ட் 59.3% பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக 2 வித்தியாசமான செக்டர் லீடர்கள். அந்த செக்டரில் ஒருத்தன் கடனே இல்லாமல் இருக்கான், அதே சமயம் ப்ரொமோட்டர்கள் எந்த ஷேரையும் பிளட்ஜ் பண்ணல. இன்னொரு செக்டரில் லீடராக இருக்கக்கூடிய இந்த மெட் பிளஸ் அப்படின்ற பங்கு கடன் என்பது அதிகமாக 1193 கோடி கடன் என்பதை வச்சுக்கிட்டு பிளட்ஜும் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது போன்ற வித்தியாசமான செக்டரில் இருக்கக்கூடிய பங்குகள் எது முதல்ல ஷேர் ஹோல்டர்களை குசிப்படுத்தும் என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, இப்போ ஐபிஓக்கள் பல்வேறு பங்குகள் வருது. எல்லாம் பணத்தை அள்ளி தெளிக்கிறாங்க. நீ 100 ரூபா உன் கம்பெனி வேல்யூவா, இந்த 500 வச்சுக்க அப்படின்னு எல்லாரும் போட்டி போட்டு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஒர்த் இருக்கக்கூடிய பங்கு கூட ஐபிஓவில் 500 ரூபா அப்படின்ற மாதிரி வருது. வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதே ஒழிஞ்சு ஐபிஓக்களையே யாரும் அங்கே நிறுத்துற மாதிரிலாம் தெரில. ஸோ இன்னும் எதிர்காலத்தில் நிறைய ஐபிஓக்கள் தான் வந்துக்கிட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரியான இந்த நேரத்தில் கேஃபின் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு பங்கு, இவங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் லாபம் வரக்கூடிய இடங்களில் இவங்க ஐபிஓவும் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மெயின் போர்டு ஐபிஓஸில் 33.75 இஸ்யூ சைஸ். ஸோ அந்த ஐபிஓ ப்ராசஸிங்கில் ரொம்பவுமே மார்க்கெட் லீடராக இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பங்கு சமீபத்தினுடைய குவார்ட்டரில் எவ்வளவு லாபம் செஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன குவார்ட்டரோட 93 கோடின்னு அதிகப்படுத்தி தான் காமிச்சிருக்காங்க அவங்களுடைய ரிசல்ட். ஸோ இந்த பங்கு தற்போதைக்கு என்ன நிலைமையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இதுவும் ஒரு 52 வீக் லோ பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு வருஷமாகவே இந்த பங்கு என்ன ஆக போகுதுன்னு யாருனாலையும் கணிக்க முடியல. அதனால தான் அவன் ஒரே இடத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கான். இனி இந்த பங்கு அடுத்த வருடத்தில் தன்னுடைய ஹையை போய் பிடிக்கிறதா இருந்தாலும் 1600 வரைக்கும், இங்கிருந்து 600 ரூபாய்க்கு ஏற வேண்டியதாக இருக்குது.
அல்லது இந்த வருஷத்தினுடைய லோவை போய் அடுத்த வருஷத்தில் போய் ஏதாவது தொடரணும் அப்படின்னாலும் இங்கே இருக்க ரேட்லேருந்து 400 ரூபாய்க்கு மேலே இறங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய பங்கு. அதனால தான் முடிவெடுக்காமல் ஒரே இடத்துல 6 மாதமாக 7 மாதமாக உட்காந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த ரத்னமணி அப்படின்ற பங்குலையும் ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 0.58% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு. சமீபத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ரிசல்ட்டை விட இப்போ கரண்ட் குவார்ட்டரில் கொஞ்சம் அதிகமான லாபம் என்பது காமிச்ச ஒரு பங்கு. இந்த பங்குமே தற்போது 52 வீக் லோ என்பதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் அநியாயத்துக்கு ஒரு ரெக்கவரி, மறுபடியும் அநியாயத்துக்கு ஒரு வீழ்ச்சி. இப்படியுமா ரெக்கவரி காமிச்சிட்டு மறுபடியும் வீழ்ச்சி? அப்போ இந்த 2024 ஒரு ரெக்கவரி காமிச்ச, 2025 அப்போ நீ ரெக்கவரியே காமிக்கலையே, அப்போ இங்கே 4000க்கு வாங்கி மாட்டினவங்களுடைய கதி. அதே மாதிரி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் மேலே ஏறி உதவி செய்த பங்குகள், பங்கு முதலீட்டாளர்களுக்கு அப்படின்னு பார்க்க போகல, இந்த டிசிஎம் ஸ்ரீராம் அப்படின்ற ஒரு பங்கு, அவன் எத்தனை முறை தான் இந்த வருஷத்தில் சந்தோஷத்தை கொடுப்பானே தெரில. இது ஒரு சந்தோஷ குட்டி அப்படின்ற வகையில் பலமுறை இறங்கி ஏறி நான் இந்த மாதிரி ஒருத்தனை பார்த்ததே இல்லை அப்படின்னு எல்லாரும் பிரமிச்சு பார்க்குற மாதிரி இந்த வருஷத்தில் இவன் செய்த சாதனை என்னென்னா இறங்கி ஏறினதா. அந்த வகையில் சமீபத்தில் 200 days மூவிங் ஆவரேஜில் சுற்றி கொண்டிருந்த இந்த பங்கு இன்றைய மார்க்கெட்டில் மேல் நோக்கி ஏறிய பங்குகளுடைய லிஸ்ட்டில் அதுவும் வந்துருக்கு. அதே மாதிரி தான் இந்த மேஸ்டெக் லிமிடெட் அப்படின்ற பங்கு, அந்த பங்குமே சமீபத்தில் தன்னுடைய லோ பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருந்த பங்கு லோவை உடைக்குமா இல்லையா அப்படின்னு பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் இன்னைக்கு ஒரு சிறிய அளவில் ஏறினதுனால அது ஒரு மகிழ்ச்சிகரமான ஸ்டாக்காக இன்னைக்கு அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், ரீட்டைலர்ஸ் தான் நம்மளுடைய மார்க்கெட்டை காப்பாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா மிகையாகாது. நன்றி, வணக்கம்.